எல்லாருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் நித்யானந்த், ஸ்டேட் ஹானரரி பிரசிடென்ட் இம்பா. அதாவது இன்டர்நேஷ்னல் முதலியார் அண்ட் பிள்ளைமார் அசோசியேஷன் கர்நாடகாவுக்கு. இது மூலமாக நான் உங்களை எல்லாம் நம்ம முதலியார் எனும் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் மற்றும் எல்லா சங்கங்க, முதலியார் சங்கங்க, இவங்களெல்லாம் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, நம்ம சித்தூரில் வந்து ஆந்திரா முதலியார் போர்டு சேர்மன் மற்றும் சித்தூர் முதலியார் சங்கம் பிரசிடெண்ட், ஃபவுண்டர் ஃபார் ஆந்திரா முதலியார் போர்டு. எஸ், சித்தூர் முதலியார் சங்கம் பிரசிடெண்ட் ஸ்ரீ புல்லெட் சுரேஷ் அவர்கள், அலியாஸ் டிஜி சுரேஷ் அண்ணா. இவர் அன்பா நம்ம அண்ணான் தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி நல்ல பணிகளை, நல்ல வேலைகளை பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போதைக்கு இந்த ஸ்டாச்சு, இந்த வெங்கல சிலை மருது பாண்டியது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பண்ண முடியல. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இது வரைக்கும் யாரும் முயற்சி பண்ணியும் இந்த ஸ்டாச்சுவை இன்ஸ்டால் பண்ணுறது முடியாத காரியமாக இந்த சூழ்நிலையில், அதுவும் ஆந்திராவில் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த வேலையை எடுத்து நம்ம ஜாதியை உயர்த்தி பெரிய அளவுக்கு இந்த வேலை செஞ்சுருக்கிற புல்லெட் சுரேஷ் அண்ணாவுக்கு என்னோடய பர்சனல் வாழ்த்துக்கள் கூட. மற்றும் இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து நம்ம ஆந்திரா எம்பி, ராஜம்பேட் எம்பி மிதுன் ரெட்டி, அவர் ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருந்து இதை சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அது பின்னாடி நம்ம இனத்துக்கு சேர்ந்த சார் ஏசி சண்முகம் சார், அவர் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த கனவை நனவாக்கிறதுக்கு. அதோடு சேர்ந்து செவாலியார் ஸ்ரீ ஆர் அருணாச்சலம் ஐயா அவர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜ் இம்பா வந்து பெனிட்ரேட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய நிறுவனமாக கோடிக்கணக்கில் ஜனங்க வந்து இதில் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி குளோபலி கனெக்டிவிட்டி கொடுத்து இம்பா கனெக்ட்ன்ற ஒரு புது விஷயத்தை கூட இப்போது பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் தட் வி வாண்ட் இஸ், நம்ம இனத்தோட ஒரு யூனிட்டி தான் தேவை. இந்த யூனிட்டியில் நம்ம எதனா சாதிச்சுன்னு வரலாம். நம்ம கவர்மெண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயம் ஆகட்டும், இந்த யூனிட்டி இருந்தால் தான் சாதிக்க முடியும். ஸோ எங்களோட ஐயா ஸ்ரீ அருணாச்சலம் ஐயா அவர்கள் சொன்னபடி நம்ம எல்லா முதலியார் இனமும் கர்நாடகாவில் ஒன்றா நின்று இவருக்கு சப்போர்ட் பண்ணி, இன்க்ளூடிங் ஆல் சங்க சம்ஸ்தை, நான் சொன்னபடி எல்லா முதலியார் சங்கமும், பெங்களூரில் வாழும் முதலியார் இனமும் எல்லாம், எஸ்பெஷலி யூத் ஷுட் பார்ட்டிசிபேட். எல்லோரும் இதில் வந்து கலந்துக்கிட்டு இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம அவர் பின்னாடி நின்று சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. மற்றும் இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து நம்ம ஆந்திரா எம்பி, ராஜம்பேட் எம்பி மிதுன் ரெட்டி, அவர் ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருந்து இதை சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அது பின்னாடி நம்ம இனத்துக்கு சேர்ந்த சார் ஏசி சண்முகம் சார், அவர் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த கனவை நனவாக்கிறதுக்கு. அதோடு சேர்ந்து செவாலியார் ஸ்ரீ ஆர் அருணாச்சலம் ஐயா அவர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜ் இம்பா வந்து பெனிட்ரேட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய நிறுவனமாக கோடிக்கணக்கில் ஜனங்க வந்து இதில் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி குளோபலி கனெக்டிவிட்டி கொடுத்து இம்பா கனெக்ட்ன்ற ஒரு புது விஷயத்தை கூட இப்போது பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் தட் வி வாண்ட் இஸ், நம்ம இனத்தோட ஒரு யூனிட்டி தான் தேவை. இந்த யூனிட்டியில் நம்ம எதனா சாதிச்சுன்னு வரலாம். நம்ம கவர்மெண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயம் ஆகட்டும், இந்த யூனிட்டி இருந்தால் தான் சாதிக்க முடியும். ஸோ நம்ம செவாலியார் ஐயா அருணாச்சலம் டைரக்டிவ்ஸ் படி ஐ எம் பவுண்ட் டு கால் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் கர்நாடகா. நம்ம கர்நாடகத்தில் வாழ அத்தனை முதலியார் சமுதாயமும், அத்தனை முதலியார் சங்கமும் சேர்ந்து ஒன்றா கூடி இவருக்கு நம்ம புல்லெட் சுரேஷ் அண்ணாக்கு என்ன
என்கரேஜ்மெண்ட் கொடுக்க முடியுமோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா போய் சித்தூரில் அட்டென்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற கடமை நம்ம மேலே இருக்குது. ரொம்ப பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மருது பிரதர்ஸ் அலியாஸ் மருது பாண்டியர்ஸ் ஸ்டாச்சு, பிராஸ் ஸ்டாச்சு, அதாவது வெங்கல ஸ்டாச்சு பிரதிஷ்டாபனை பண்ணி பெரிய அளவில் விழா கொண்டாட போகிறாரு. இந்த வெற்றி நம்ம எல்லா முதலியார் சமூகத்துக்கு சேரணும். அவர் கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமாக இது திங்க் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி பெரிய அளவுக்கு பண்ணின்னு இருக்காரு. நம்ம முதலியார் எனும் ஆந்திராக்குள்ளவே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த தமிழ்நாடுக்குள்ளே எந்த அளவுக்கு நம்ம அதை சப்போர்ட் பண்ணோன்ட்டு நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகாவிலேருந்து ஆஸ் அ பிரசிடெண்ட் ஆஃப் இம்பா நம்ம கர்நாடகாவுக்கு சேர்ந்த அத்தனை முதலியார் சங்கமம், ரைட் ஃப்ரம் பிரகாஷ் நகர் முதலியார் சங்கம், அல்சூர் முதலியார் சங்கம், பின்ன ಶಿವಮೊಗ್ಗ அகமடி சேவா சமாஜம், பத்ராவதி முதலியார் சங்கம், மைசூர் முதலியார் சங்கம் மற்றும் கேஜம் முதலியார் சங்கத்திலேருந்து எல்லா நண்பர்களும் இதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுக்கணுன்னு உங்களை நான் வேண்டுறேன். அது கூட இது இட்ஸ் அ டைம் டு ஷோ அவர் சாலிடாரிட்டி நம்ம ஒற்றுமையாக காட்டுறதுக்கு இதுதான் சரியான நேரம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆயிரக்கணக்கில் சேர்ந்து ஒரு 10,000 பேர் க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எல்லாம் சேர்ந்து நம்ம ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்து, நம்ம இனத்தில் கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம், எல்லாம் ஒன்றா கூடி நிற்கிற நம்ம ஒரு யூனிட்டி இருக்குன்றது காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஸோ ஐ எம் சின்சியர்லி ரிக்வெஸ்டிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் பிலாங்கிங் டு முதலியார் கம்யூனிட்டி, இதில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை நெக்லெக்ட் பண்ணாமல் எல்லோரும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுக்கணுன்றது வேண்டுதோல். தேங்க்யூ.